வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதை நான் ஆக்சுவலி சாட்டர்டே ரெக்கார்ட் பண்றேன். சண்டே ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருப்பேன் பேக் டு இந்தியா ஆஃப்டர் 10 டேஸ் வரதுக்கு. கூட இருக்கிறது யாருன்னு பார்ப்பீங்க. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு வினோத் பெங்களூர்ல இருக்கான். ஸோ இங்கேருந்து என்னால் பெங்களூர்ல கனெக்ட் பண்ண முடியாது சவுதியிலேருந்து. அதே மாதிரி சாஸ்வத் வந்து யூனிவர்சிட்டியில இருக்கான். ஸோ ராம் வந்து என்னோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ராம் வந்து என்னோட குட் ஃப்ரெண்ட். அவர் வந்து 10-12 வருஷமா துபாயில இருக்காரு. ஹி இஸ் அ குளோபல் இன்வெஸ்டர் அவுட் ஆஃப் துபாய். இவரோட நான் ஒரு 4-5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக்லி அவர் வந்து எல்லா கமாடிட்டிஸ் அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றவர். இந்தியன் ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ வி ஹவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் கோவிட் டுகெதர். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் பண்ணலாம்னு நினைச்சோம். வி வில் ஸ்டார்ட் வித் இந்தியன் மார்க்கெட்ஸ் என்ன ஆயிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறமா வந்து வி வில் மூவ் டு குளோபல் கம்பெனிஸ். அண்ட் நீங்கள்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க குளோபல் ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் பீரிச்சில் தான் பேசுகிறீங்க, இதில் பேச மாட்டேங்கிறீங்கன்னு. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் ஷாக் கொடுக்கலான்னு இன்னைக்கு குளோபல் கம்பெனிஸை பற்றி பேசலாம்னு நினச்சேன். ராம், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ சார். சார் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட நான் கேட்க வந்தது என்னன்னா, எஃப்ஏஎஸ் லாஸ்ட் 6 months இந்தியன் மார்க்கெட்ல தேவர் பையர்ஸ், பட் செப்டம்பர் தே ஹவ் புல்ட் அவுட் அரௌண்ட் $1.9 billion. 16,000 கோடி வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருந்து வித்ரா பண்ணிருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் இது எப்படி சார் அடுத்த ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க? 18,500 என்னோட டேப்ஸை பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா 18,500 20,200 போனது காரணமே எஃப்ஐஐயும் டிஐஐயும் 2 பேரும் சேர்ந்து வாங்கினது தான். ஸோ இட் வென்ட் டு 20,200 and odd. நான் அப்பவே சொன்ன இந்த லெவல் சஸ்டெயின் ஆகாது. FIIs have to pull out and FIIs will pull out for 2 reasons. ஒன், அமெரிக்காவில் வந்து yield tightening இன்னும் கண்டினியூ ஆகும். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் ட்ரிகர் வந்து ஃபெடரல் ரிசர்வ் இன்னொரு 0.25 ஏற்றுவாங்க அப்படிங்கிறது ஒரு ட்ரிகர். ரெண்டாவது, இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ரொம்ப ஹை ஆயிடுச்சு, வைடன் ஆயிடுச்சு. ஆர்பிஐ கண்டினியூஸா டாலர் வித்து தான் இந்த 83ல வச்சிருக்காங்க. ஆர்பிஐ டாலர் விற்கிறத நிறுத்தியிருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் கான் டு 85.5 பை நவ். ஆர்பிஐயோட டாலர் செல்லிங்ல வந்து இப்ப லேட்டஸ்டா வந்த தகவல் வந்து ஃப்ரம் 604 month லோ $590 billion திரும்பி இறங்கிடுச்சு. அதுல கோல்டெல்லாம் வெளில எடுத்துட்டீங்கன்னா ரஃப்லி $520 billion ஆயிருக்கு. So continuously RBI is selling dollars so as to keep the rupee stable. So FII is விக்க டாலர் வெளில போகும். நீங்க அதே மாதிரி சொல்லுங்க. நீங்க இப்போ கோல்டன் சொல்ல வந்தீங்க. கோல்டன் சொல்ல உடனே நம்ம லாஸ்ட் வீக் பவல் சொல்லியிருந்தாரு ஹையர் ஃபார் லாங்கர் அப்படிங்கிறது. இப்போ வேர்ல்ட் மார்க்கெட்ஸ்ல இந்தியா மட்டும் கிடையாது, மற்ற எல்லா மார்க்கெட்ஸ்லயும் பெருசா பேசப்படுறது வந்து இந்த ஹையர் ஃபார் லாங்கர். அவர் சொன்னதுல இருந்தும் சரி, ரீசன்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. S&P 500 பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. இந்த செப்டம்பர் வந்து இஸ் வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் மந்த். இதுல கோல்டு நீங்க சொன்னனால நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இட் ஹஸ் டச் 1857 1858. இதே சமயத்துல ஜேபி மார்கனோட பாஸ் சொல்லியிருக்காரு, சிஇஓ சொல்லியிருக்காரு, இந்த we can expect we might see interest rate at 7% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. 7% அப்படிங்கிறது இட்ஸ் a big number சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? கோல்டு எப்படி இருக்கும்? அதே மாதிரி இதுல 7% இருந்தது அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் சினாரியோல எப்படி இது கோரிலேட் ஆகும்? இப்ப வந்து 5.5 to 5.75 இருக்கு. ஸோ திஸ் மே கோ டு 5.75 to 6 டெஃபினட்டா போகிறது. அது வந்து ஜெரோம் பவுலே சொல்லிட்டாரு. அதே சமயத்துல வந்து சவுதி அண்ட் ரஷ்யா ஆர் கட்டிங் தேர் ஆயில் சப்ளை டு கீப் ஆயில் அட் $100. ஸோ ஆயில் 100ல இருந்ததுன்னா ஆல்ரெடி இந்தியாவில் வந்து டயர் அண்ட் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி வில் சஃபர். யாரெல்லாம் க்ரூட் ஆயில வந்து இன்புட்டா யூஸ் பண்றாங்களோ அவங்கெல்லாம் சஃபர். அடுத்தது பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி எல்லாம் சஃபர் ஆகும். இன்னொன்று ரூபா வீக்கன் ஆகும். ரூபா வீக்கன் ஆகிறதுக்கு காரணம் இப்போ நம்ம ஊர்ல வெட்டிங் சீசனும் வரும், அதே சமயத்துல வந்து ஃபெஸ்டிவல் சீசனும் வரும். ஸோ கோல்டோட இம்போர்ட் வந்து நவம்பர் 30th வரைக்கும் பீக் ஆகும். ஸோ ரூபா வில் பி அண்டர் ப்ரெஷர். இஃப் ஆர்பிஐ ஸ்டாப் செல்லிங் வில் கோ டு 85 85.50 போயிடுவோம். ஸோ இதுதான் இம்மீடியட் இம்பேக்ட் அட் 5.75 to 6. 6 to 7 will mean that RBI has to defend the rupee. So how to defend the rupee? By increasing interest rates. ஆக்சுவலா நம்ம ஊர்ல இன்ஃபிளேஷனே இல்லைன்னு கவர்மெண்ட் நம்புது, ஆனால் தான் டிஃப்ளேட்டர் 0.2 போட்டிருக்காங்க. ஆக்சுவல் இன்ஃபிளேஷன் இஸ் அரௌண்ட் 7%. அதே போயிடும் அப்படின்னு நம்ம சக்திகாந்த் தாஸ் சொல்லிட்டு இருக்காரு. So if it goes to 7, interest rates have to increase here by at least another
2% இங்க. If they don't increase interest rates and keep it here, they have to sell dollars, $100 billion to keep the rupee at 85. If they increase interest rates, what will happen is real estate already கட்டத்துல இருக்கு இந்தியால. இன்னும் பெரிய கட்டத்துக்கு போகும். வேதாந்தா மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் வந்து வில் கெட் இன் டு சீரியஸ் ட்ரபிள். இப்ப வேதாந்தா வந்து 12%ல பணம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. குவார்டர்லி 12%. அப்பனா ஆனுவலி 13%ல தேவ் ரைஸ் மணி. தட் மீன்ஸ் வாட், நீங்களும் நானும் வேண்டாம், ஒரு சப்பார் கிரெடிட்ல இருக்கிறவர் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு 13% கொடுக்க மாட்டான். இன்கம் ப்ரூஃப் இல்லாதவன் போய் கொடுத்தா கூட 12 to 13%ல ஒரு பேங்க்ல ஒரு என்பிஎஃப்சில கொடுத்துருவான். வேதாந்தாவோட பொசிஷன் அந்த லெவல்ல இருக்கு. ஸோ இஃப் இட் கோஸ் டு 7%, வேதாந்தா மாதிரி கம்பெனி வில் பி இன் சீரியஸ் ட்ரபிள். எந்த கம்பெனி எல்லாம் ஹைலி லோன் ப்ராப்ளம் இருக்கோ, லோன் வாங்கியிருக்காங்களோ, டாலர்ல பாரோயிங் வாங்கியிருக்காங்களோ, அவங்கெல்லாம் வில் ஸ்டார்ட் டு ஃபீல் த பிஞ்ச். இப்போ பாகிஸ்தான்னா 300 ரூபா இருக்கிற பாகிஸ்தானி ருபி 300 இருக்கிறது 350, 400 போயிடும். ஸோ ஓவரால் அப்போ என்ன ஆகும்னா, சைனா வில் ஃபால், சைனீஸ் ரெஹம்பி வில் ஃபால், ருபி வில் பி அண்டர் ப்ரெஷர். 7% வரைக்கும் போகுமானா எனக்கு தெரியாது. நான் எப்போதும் 0.25, 0.25 தான் டீல் பண்ணுவேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 0.25க்கு அப்புறம் இன்னொரு 0.25 டெஃபினட். ஸோ 6 to 6.25 இஸ் டெஃபினட். And there is no scope of rate cuts. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா ரேட் கட்ஸ் வருங்கிற மாதிரி ரேலி ஆச்சு எல்லா ஸ்டாக்ஸும். ஆனா இப்போ வந்து ரேட் கட்ஸ் வரவே வராது. இப்போதைக்கு ரேட் கட்ஸ் வந்து அடுத்த 18 மாசத்துக்கு பெரிய ரேட் கட் வராது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2 ரேட் கட் வந்துச்சு. இஃப் இட் கோஸ் டு 6.25 அண்ட் கம்ஸ் பேக் டு 5.75, இட் இஸ் நாட் அ பிக் ரேட் கட். ஸோ 6.25லேருந்து 4க்கு வந்தாதான் அது பிக் ரேட் கட். அது அடுத்த 18 மாசத்துக்கு வராது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா திஸ் இன்ஃபிளேஷன் இஸ் என்ட்ரென்ச்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இட் ஹஸ் பி கிரஷ்ட். போன குவார்ட்டரோட ஜிடிபி growth கூட 2.1%ல வந்திருக்கு. தட் மீன்ஸ் அமெரிக்கா இஸ் நாட் ஸ்லோயிங் டவுன். ஸோ அமெரிக்கா இஸ் ரேபிட்லி க்ரோயிங் ஸ்டில். திஸ் இஸ் பிகாஸ் அவங்க பிசிக்கல் டெபிசிட்டே 7%ல இருக்கு இப்போ. ஸோ தே ஆர் பாரோயிங் லைக் எனி திங். அண்ட் லாங் டேர்ம்ல நீங்களும் டிஸ்கஸ் பண்ணாதது கிடையாது, வேர்ல்ட ஃபுல்லா சுத்தி ஆட்டி வைக்கிறது அந்த அமெரிக்கன் பாண்ட் ஈல்டு தான். See, we did a gold, you did a gold short trade. We won't go into the details. Number last time Dubai na vandabodhu we discussed and you did a gold short trade. Very profitable trade. Yes. But if it is at 1850 now, 1857, 1850. But if unnu 2.5% ஏறிச்சுனா 1750 is sure. If it goes to 7%, you can even expect 1500, and I won't be surprised if it comes to 1100. 1100 தான் அடுத்த பெரிய support. So from 1850, if as interest rates rise, it will rise. So 0.25 now they have discounted. இன்னொரு 0.25 வந்ததுன்னா it will come to 1700. That is 6.25 to 6.5 now 1700. But if it goes to 7 to 7.25 and the bracket சொன்ன JP Morgan சொன்ன bracket வந்ததுன்னா this will hit 1500 வரைக்கும் நிச்சயமா போயிடும். இது 1500 இருந்தா ரூபி 90ல இருக்கும். So you will not reflect the same fall. Rupee will be at 90. So if gold is at 1500, rupee will be at 90. So only in dollar terms it will hit 1500. In rupee terms it may come to 4800, 4900. In this scenario sir, ரெண்டு scenario பார்ப்போம். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் மார்க்கெட். எல்லாரும் யூஎஸ் மார்க்கெட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் இட் நீங்க சொல்ற லெவல்ஸ் 1500, 1400, 1100 அந்த லெவல்ஸ் போச்சு அப்படிங்கும்போது நிறைய அனாலிசிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, S&P 500 3200, 3000, 3600 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியால நீங்க கரெக்ஷன் பாக்குறீங்களா, இல்ல இந்த கோரிலேஷன் இருக்குங்களா, என்ன நினைக்கிறீங்க நீங்க? Definitely, I am expecting the first level I am watching is sub 4000. So 3800ல ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். You should what is happening in China. China is at a 20-year low. So I won't be surprised. இன்னும் 0.5% ஏத்தினான்னா 3900 வரைக்கும் இது வந்துரும் நான் நினைக்கிறேன். இது S&P 500 7% வந்ததுன்னா 3200 is given. There is a 1000 point fall in the Nifty in the S&P 500. I don't know first apna if it is 3200 in S&P 500, you will also get Nifty at Nifty. I think end of Diwali season mudiyarcha we will be at 18600, 18500, and FIIs will be selling. So 18600 இப்பவே given. இன்னொரு 0.25 னா 18 to 18600ல இருக்கும்.
அதுக்கப்புறம் ஒரு 3/4% அவன் சொல்ற மாதிரி 1% ஏத்தினாங்கன்னா 18லேருந்து 16 போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மளோட பெட்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் சார்? உன்னோட இன் பெட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் யுஎஸ் மார்க்கெட்ல நீங்க எந்த மாதிரி கம்பெனிஸ் பாக்குறீங்க? சின்ஸ் இப்ப the big 7 சொல்றாங்கல்ல நம்மளோட அந்த டாப் பிக் 7 7ல நம்ம கம்பெனிஸ். இல்லவே இல்ல. நம்ம இப்போ 4 மாசமா பிக் 7ல நம்ம இல்ல. எஸ். கரெக்ட்டா மார்ச்சுக்கு அப்புறமே we have not there in big 7. எஸ். எஸ். சரியா? I What think are the other what companies we can look at? what I'm going to say now is but all companies will correct. First proviso, all companies will correct. But you have to make a habit of buying $500 to $1,000 every month. இது என்னோட recommendation. $500 you have to keep buying. The companies which we are buying is Pakarnu ஒரு company. ஆமா. ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் 125-year-old கம்பெனி. 1905ல சியாட்டில் கார் கம்பெனின்னு ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இது. They are not, and they have bought some 3-4 other companies, Kenwood, அமெரிக்கால லேலண்ட் இது மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க. They are selling heavy commercial vehicle and light commercial vehicle, plus they are doing design work in the crankshaft அது மாதிரி எல்லாம். வேர்ல்ட் வார் 2ல அமெரிக்கா ரொம்ப ஃபேமஸா சொன்ன ஷெர்மன் டேங்கை இவங்க தான் தயார் பண்ணாங்க. ஸோ திஸ் கம்பெனி ஹேஸ் அன் ரெக்கார்ட் ஆஃப் 1905லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, திஸ் கம்பெனி இஸ் ஓன் பை த சேம் ஃபேமிலி ஃபார் 125 years. பிகாட்னு ஒரு ஃபேமிலி, PIGGOT 4 தலைமுறையா they are running this family. இதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். That means they still have about $12 billion. It is not very hot shot company, but the family owns $11 to $12 billion of stock. And every தலைமுறையில 2 brothers will be in the company boardல இருப்பாங்க. இப்ப இருக்கிற சேர்மனும் அந்த பிகாட் ஃபேமிலி சேர்ந்தவர் தான். And this company is relatively cheap, good for me to buy. இறங்கினா இன்னும் when everybody is talking of Tesla, I would like to play safe in this company. Similar bet சொல்றீங்க நீங்க. Safe bet. Safe bet. Nobody knows, it's not a big company. இறங்க இன்னும் வாங்கிட்டே போகலாம். ரெண்டாவது வந்து what I am interested is a company called General Mills. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் சார். ஜெனரல் மில்ஸ் பத்தி நம்ம பேசுவோம். இப்போ S&P 500ல அந்த பிக் 7 மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா 5% தான் ஆக்சுவலா இண்டெக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இஃப் யூ ரிமூவ் ஜஸ்ட் S&P 500ல அந்த டாப் 7 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல் அதர் ஸ்டாக்ஸ் புட் டுகெதர் இண்டெக்ஸ் ஹஸ் ராலிட் only 5%. எல்லாரும் சொல்றது 18% எல்லாம் worst is behind. அதனால தான் நான் சொல்றேன் கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், I have not looked at the big 7. NVIDIAலாம் என்கிட்ட கிடையாது. NVIDIA has corrected 20%, but NVIDIA has to correct another 80% before I think the hype. அதுதான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பூம். என்கிட்ட NVIDIA கிடையாது. And I missed it. But I have Google, I have Apple, which I will never sell. அதே மாதிரி என்கிட்ட Facebook கிடையாது. பிகாஸ் எனக்கு மார்க் ஜக்கர்பர்க் மேல நம்பிக்கை கிடையாது. டெஸ்லா கிடையாது பிகாஸ் I don't like Musk. Right? Some people love him, somebody hate him. But I think he is too temperamental for me to put money. என் பணத்தை இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து நம்மகிட்ட இருக்கிறது Intel இருக்கு, which is highly undervalued. We have Google, we have Microsoft, we have Apple, Amazon. இந்த மாதிரி ஜெனரல் மில்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதை நான் 4 மாசமா நம்ம வாங்கல. 4 மாசத்துக்கு அப்புறம் முன்னாடியில நம்ம என்ன பண்றோம்னா, we are buying General Mills, which is falling. But why we are buying General Mills is, this is a company which has been in existence since 1867. Yes. That is, Indian War of Independence was 1857. So 1867ல இந்த கம்பெனி இருக்கு. And it concentrates, ஆமா, கன்சியூமர் சீரோங்கிற பிராண்ட் தான் இதோட ரொம்ப ஃபேமஸ் பிராண்ட். And it has a whole sale of brands. அவங்க வந்து மாறிண்டே இருப்பாங்க, கண்டிஷன் மாறிண்டே இருப்பாங்க. And it's a large company, highly undervalued. And they have a joint venture with Nestle. So you get a Nestle indirect stake in Nestle. So it has a joint venture with Nestle. I am very happy if it corrects. எனக்கு வருத்தமே கிடையாது. It gives me a chance to acquire more. ஸோ இந்த ஜெனரல் மில்ஸ் இந்தியாவில் கூட பில்ஸ்பெரி ஆட்டா பண்றாங்க. டியாகியோன்னு ஒரு கம்பெனி வெறும் பில்ஸ்பெரியை மட்டும் வாங்கினாங்க. அண்ட் தே மேக் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ். அமெரிக்கா வெஸ்ட்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் இஸ் அ பிக் பிஸ்னஸ். ஸோ அந்த கம்பெனியை வி கீப் ஆன் பையிங். See, and it is the one of the 5-6 companies from the year they went public in 1928. Every year they have given a dividend. That means they have made profits. கடன் வாங்கி டிவிடெண்ட் கொடுக்கல, லாபம் சம்பாதிச்சு டிவிடெண்ட் கொடுத்துருக்கான். அண்ட் இட் இஸ் வெரி சீப். இட் இஸ் நாட் இன் த டாப் 7. ஸோ இதை மார்க்கெட் விற்பா நான் வாங்கிக்கிறதுக்கு ரெடி. இது மாதிரி கம்பெனி இந்தியாவில் இருந்தால் நான் டெஃபினட்டாக வாங்கிப்பேன். ஸோ நான் ஒன்று பெக்கார் டிஸ்கஸ் பண்ணேன்னா, அண்ட் ஆஸ் இட் இண்டெக்ஸ் ஐ எம் பையிங் டுடே,
But if index comes to 3,200, I'll buy more Packard, I'll buy more General Mills. And of course, if Google comes to 80, I'll buy Google. If Nike corrects, I'll buy Nike. Nike is too costly today. Nike corrects. ஸோ இதை மாதிரி ஒரு செட் ஆஃப் பெட்ஸ் எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில ஐ டோன்ட் மைண்ட் டேக்கிங். இப்ப நான் இன்னொரு சொல்றேன், ஏன் டிஸ்னி வாங்க மாட்டேன்னு. டிஸ்னி வந்து 3 பெரிய பெட்ஸ் இருக்கு. என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது, நீங்க ஏன் டிஸ்னி வாங்கலன்னு. டிஸ்னி நான் ஏன் வாங்க மாட்டேன்னா, டிஸ்னி ஹாஸ் 3 மேஜர் பெட்ஸ். வி ஹவ் ஆர்கியூட் திஸ். எஸ். ஒரு தீம் பார்க் இருக்கு, ஒரு டிவி பிசினஸ் இருக்கு, ஒரு தியேட்டர் பிசினஸ் இருக்கு. தட் இஸ் சூப்பர் ஸ்டார் பிசினஸ் இருக்கு. பிக்சார் மாதிரி ஒரு பிசினஸ் எல்லாம் டிவியில தியேட்டர்ல பெரிய பிசினஸ். எனக்கு என்ன பயம்னா, இதுல அந்த மீடியா தீம் பார்க் பிசினஸ் இஸ் சேஃப். எனக்கு அதுல ப்ராப்ளமே இல்லை. டிவி இஸ் டையிங். வாட் வில் தே டூ வென் தே மூவ் டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்? இந்தியால அவங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஊத்திக்கிச்சு. They couldn't compete with Reliance. They should have bought. அந்த டிவி ஐபிஎல் ரைட்ஸ் அவங்க வாங்கி இருக்கணும். டிஜிட்டல் ரைட்ஸை விட்டாங்க. Now they are talking of exiting India. So I don't know what is the OTT formula. ஒன்னு. 2 தியேட்டர்ஸ் ஆர் டையிங். நீங்க எவ்வளவுதான் இல்லைன்னாலும் தியேட்டர் செத்து போறது. ஸோ அந்த பிக் பிளாக் பஸ்டர்ல ரொம்ப சம்பாதிக்க முடியுமா எனக்கு தெரியாது. ஸோ how will that blockbuster business evolve? அது ஒரு கேள்வி. அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் டிஸ்னி ஹஸ் அக்யூமுலேட்டட் லாட் ஆஃப் டெட் ஆன் இட்ஸ் பேலன்ஸ் ஷீட். அப்ப 7% இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா டிஸ்னிக்கு என்ன? ஃபண்டமெண்டலி 3 பில்லர்ல 2 பில்லர் வீக்கா இருக்கு. ஏன்னா ஐம் வெரி டெம்ப்டட். மிக்கி மவுஸ் மாதிரி அவங்கள்ட்ட பெரிய லைப்ரரி எல்லாம் இருக்கு. Especially when it is in $80. பட் இந்த கடன்ங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிளஸ் 2 அண்டர்பின்னிங் பில்லர் இஸ் இன் டேஞ்சர். தியேட்டர் இஸ் இன் டேஞ்சர். தே ஹவ் நாட் டன் வெல் இன் OTT. So எனக்கு how will they handle the transformation? Hulu அவங்க பிராண்ட் சரியா பண்ணல, ஸ்டார் டிஸ்னி சரியா பண்ணல, தியேட்டர் போயிடுச்சு கம்ப்ளீட்லி அவுட். ஸோ எனக்கு இது என்ன பயம் அப்படிங்கிறது. ஸோ ஐ எம் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங். இப்ப வந்து they are doing the right thing. ஏபிசியை விற்க பார்க்கறாங்க. The network they are trying to sell. They are trying to sell the India business. They are trying to invest more in theme park. இதெல்லாம் favorable news. பட் இதெல்லாம் டெவலப் ஆகிற வரைக்கும் என்னால வாங்கிட்டு at 3.2 I may get Disney at 40. With all this negative, I may get Disney at 40. இது எனக்கு டிஸ்னியை பத்தி ஒரு இது. நெஸ்லே நான் பார்த்தேன். நெஸ்லே இஸ் அட் a 2-year low. ஏன்னா நெஸ்லே இந்தியா பிசினஸ் நிறைய பேர் கேட்பாங்க. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நெஸ்லே ஃபாரின் வாங்கலாம்னு. நெஸ்லே 2-year low is still trading at 28 times earnings. And dividend yield is only 2.5%. ப்ரொசீஜர் போட்டாலே எனக்கு 4% கிடைக்கும் இன்னைக்கு. கரெக்ட். $3-month bond periodல போட்டனால 4.5 to 5% கிடைக்கும். So why will I put in Nestle for 2.5%? Similar linesல சார், சிமிலர் லைன்ஸ், சாரி டு இன்டரப்ட் யூ, சிமிலர் லைன்ஸ்ல யூனிலிவர் பாத்தீங்கன்னா நீங்க நெஸ்லே பத்தி பேசுறாங்கல, பிவி சொன்னீங்க. ஆமா, யூனிலிவர் வாங்கியிருக்கோமே நம்ம. யூனிலிவர் எதுக்கு வாங்கினோம்னா 14 times earnings. It cannot get cheaper than this. The owner of Ben & Jerry is at 14 times earnings, 3.25% yield. So yield is near the treasury, 2-year treasury கிட்ட இருக்கு. And the earnings is only 14 times. So it gives me greater margin of safety. Even if it falls 50%, it is only 7 times earnings, I can bore more. But if Nestle comes to 7 times earnings, that means I am going to lose 75% of my capital. So now General Foods is at 15, I think. I don't know, I have not checked last. 15 or 14 times earnings. For me, General Mills, Nestleயும் யூனிலீவரும் யூனிலீவர் அண்ட் ஜெனரல் மில்ஸ் இஸ் எனி டே பெட்டர் தென் ஓனிங் டிஸ்னி ஆர் நெஸ்லே. ரைட்டா? இப்போ பக்கார் வில் ஆல்சோ மேக் எலக்ட்ரிக் கார்ஸ். எனக்கு சேஃப் டிவிடெண்ட் வரும். எலான் மஸ்க் சடனா ஒரு ட்வீட் போடுற மாதிரி இந்த பிகார்ட் ட்வீட் போட மாட்டான். கார்த்தால இருந்து பார்த்தா 75% வேல்யூ போயிடுங்கிற பயம் இருக்கும். சடனா போய் ட்விட்டர் வாங்க மாட்டான். இன் பிசினஸ் ஐ வாண்ட் ஸ்டேபிள் என்வாயர்மெண்ட். I don't want a rock star. So, இதுதான் என்னோட strategy. This is our strategy. We work together, so we keep arguing this back and forth. And இந்த interest rate பத்தி உனக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். I told you 1 year back. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். Commercial real estate in America will suffer in 2025, even if he cuts rates. They are all at 1%, 2% interest rate. And every 3 years, you have to reset the rates. So in 2025, they will reset. So whoever is in power in America, 2025 will be a big fall in commercial real estate. And if whether Joe Biden wins or Donald Trump wins, it will not make
டிஃபரன்ஸ். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஹஸ் கட் டாக்ஸஸ். அந்த டாக்ஸஸை ரெனியூ பண்ணணுமா வேணாமான்னு ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த டாக்ஸை ஏற்றினாங்கன்னா நல்லது. ஆனா ரிப்பப்ளிகன்ஸ் வந்து அந்த டாக்ஸை ஏற்ற மாட்டாங்க. ஈவன் ஜோ பைடன் வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு இன்க்ரீஸ் டாக்ஸஸ். ஸோ தேர் ஸ்பெண்டிங் இன் அமெரிக்கா இஸ் கோயிங் அன்கண்ட்ரோல்டு. அவங்க ஃபிசிக்கல் டெபிசிட் வந்து 7% இருக்கு. 7% physical deficit இருக்கு. That means interest rates are going to be higher for a longer period of time in America. What more than what you and I are looking at. So என்ன பொறுத்த வரைக்கும் if gold falls below 1700, I will go long. I will reverse the position. I will go long. What do you think? இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஆகுது சார். நெக்ஸ்ட் 3 மாசம் எஸ்பெஷலி நம்ம ஆயில் $95 to $100 அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு. இது கூட கூட இன்ஃப்ளேஷன் வேர்ல்ட் வைட் எல்லாரும் என்ட்ரன்ஸ் குறையுது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளேஷன் குறையும். பட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ங்கிறது இஸ் நாட் அ 3 month cycle. இஸ் அ 25-year cycle. See, அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் started going down in 2001, 2002. You are at a 22-year high in interest rate cycles. Yes. If it goes higher, you are going back to 1999. That means 25 years are in the cycle, you have turned it round. And so this will not end in 6 months. This will not end in 12 months. So I don't think you will ever see us here. In lifetime, I am 56. If I am alive at 80, I may see 0%. But you are going to be 60. When you are 60, you may see 0%. அடுத்த 25 வருஷத்துக்கு 0% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாங்கன்னு வைங்க, உடனே இன்ஃப்ளேஷன் வந்துடும். பிகாஸ் சைனா has disappeared. That Goldilocks scenario of getting cheap goods from China is over. So if they cut interest rates substantially, inflation will come. And I don't think they can reach 2% inflation target. They will compromise at a 3% target. நான் நினைக்கிறேன். மோஸ்ட் லைக்லி நீங்க நினைக்கிறீங்க? Most likely. And அந்த 3%ல இருக்கும்போது if he reduces below 4%, immediately inflation will go up. So the inflation may be between 0 to 4 in the interest rate band, maybe between 4 and 7. But I am not, this I am telling you, நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் உட்காந்து நான் நீ துபாயில பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் 20-year band will be between 4 to 7 is what I think. If I am very unlucky, 3.5 to 7. So investor cannot look at அதோட எஃபெக்ட் வந்து பைஜூஸ் இது மாதிரி ஸ்டார்ட் அப் மேல உனக்கு ஆல்ரெடி படுறது. இப்ப இதே வந்து லாஸ்ட் இயர் சிப்லா வித்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 18 months பேக் சிப்லா வித்திருந்தாங்கன்னா இந்த ரேட் அவன் கேட்குற ரேட்டுக்கு சிப்லா வித்திருக்கலாம். பை நோ people would have bought Cipla. They are not by able to buying. The Cipla deal is not going through because of the interest rate. கடன் வாங்கி தொழில் பண்ற சின்ன கம்பெனில இருந்து நம்ம வேதாந்தா வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெரிய தலைவலியா தான் இருக்குங்க சொல்ல வரீங்க. பெரிய தலைவலி. Anybody who has borrowed is going to find it very difficult. So and சார் நம்ம NVIDIA பத்தி பேசணும். சிமிலர் லைன்ஸ்ல NVIDIA நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரம் $100 $500 டச் பண்ணிட்டு இப்போ இட்ஸ் ட்ரேடிங் அரௌண்ட் $420. அது அதே மாதிரி இன்னும் சில கம்பெனிஸ் அட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம், டிஸ்கஸ் பண்ணோம் செமிகண்டக்டர் கம்பெனிஸ்லேன்னு. ஸோ நீங்க அந்த மாதிரி என்ன சார் மைண்ட்ல வச்சிருக்கீங்க? வாட் யூ திங்க் அபவுட் கம்பெனிஸ் லைக் Qualcomm? இன்டெல் வாங்குவேன்ப்பா. Qualcomm ஐ எம் வில்லிங் டு நிபிள் அட் திஸ் ரேட். பட் Qualcommக்கும் இன்டெல்க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். Qualcomm only does design. It gets it manufactured in Taiwan. Intel manufactures its own semiconductors. Qualcomm I like. It has corrected 20% from its peak. It will correct another 20%. But I don't mind buying it now. ஏன்னா எனக்கு நிச்சயமா 20% விழுமாங்கிற பயத்துல ஐ ஸ்டார்ட் நிபிளிங். அதாவது எந்தில் வந்து டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்குவேன். பட் இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் யூஎஸ்ன்னு வச்சுக்கோங்க, யூ ஹேவ் டு மினிமம் பை $500 to $1,000. என்னோட ஸ்டாண்டர்ட் ஐ எம் சேயிங் மினிமம் $500 to $1,000. So you should look at Qualcomm. But I think we have discussed a lot of stocks, yes, which will give a given person an idea of what we think. நம்ம என்ன பண்றோங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க சொன்னதுல எனக்கும் ஒரு சில கிளாரிட்டி கிடைச்சிருக்கு, பாக்குறவங்களுக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி எனக்கு ஐ ரியலி லைக் திஸ் டிஸ்கஷன் பிகாஸ் இட் மேக்ஸ் மை திங்கிங் ப்ராசஸ் மோர் கிளியர். இன்னைக்கு மார்க்கெட் அமெரிக்கா இந்தியால 200 பாயிண்ட் ஏறி இருக்கு. அண்ட் இந்த 120 பாயிண்ட் ஏறி இருக்கு. At one point it was 200 points up. It closed at 120 points up, primarily because of pharma. So net I am very happy. நம்ம ஃபார்மால we are in a good position தான் நினைக்கிறேன்.
ஐ மீன் a very good position. அதான் நான் சொல்லிட்டேனே. Some very few times in one's investment career, you are in a good position. So last 4-5 years, we have been in good position. I am very happy that I got this right. In the sense that rupee விடும், gold stable இருக்கும், and pharma IT will be the future. IT நீ கரெக்டாக இருக்கு, especially Infi கரெக்டாக இருக்கு. So Infi is a good time to consider. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க நிறைய Thank you. விஷயம் சொல்லியிருக்கீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம. பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது மாதிரி அமெரிக்கன் ஸ்டாக்ஸை பத்தி நாங்க இன்னும் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன நினைக்கிறீங்கிறத இதுல எழுதுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்க. ஃபார் சேஞ்ச் பீரிச்சில் பண்ண வேண்டியதை நாங்கள் மணி பேச்சில் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.